தேவகுமாரனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. வேறு யாரிடத்தில் நாங்கள் போவோம் ஐயா? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்ற வார்த்தை, எங்களை ஆசீர்வதிக்கின்ற வார்த்தை தகப்பனே உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் தான் எங்களுக்கு ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் தான் எங்களுக்கு நித்திய பேரின்பம். அதை அனுபவிப்பதற்காய் தகப்பனே, அதை புரிந்து கொள்வதற்காய் கர்த்தாவே, நாங்கள் இந்த வேளையில் உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, டிசம்பர் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லாருக்கும், கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இது கிறிஸ்துமஸ் மாதம் என்று தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்ற ஒரு மாதம் என்பதை எல்லாரும் அறிவார்கள். டிசம்பர் பிறந்து விட்டது என்று சொன்னாலே ஆலயங்களிலெல்லாம் பாடுகிற பாடல்களே வித்தியாசமாக போய்விடும். பிறப்பை குறித்த பாடல்களாகத்தான் இருக்கும். எல்லா வீடுகளிலும் அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் ரெடியாகத்தான் இருக்கும். இப்படியாக பரபரப்பாக இருக்கின்ற இந்த சூழ்நிலை ஆண்டவர் என்ன இந்த வேளையில் கூற விரும்புகின்றார்? எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பரபரப்பாக இருப்பதா? வீட்டில் அலங்காரம், தேவாலயத்தில் அலங்காரம், கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா, பலகாரங்கள் செய்வது, கிரீட்டிங்ஸ் அனுப்புவது, அல்லது புது ஆடைகள் வாங்குவது, நண்பர்களை சந்திப்பது, அல்லது அந்த லீவ் நாட்களில் எல்லோரும் குடும்பமாக கூடுவது, ஆர்ப்பரிப்பது, இதுவா சந்தோஷம்? இது ஒரு அடிப்படையான ஒரு உலக பிரகாரமான ஒரு அற்ப சந்தோஷம். அந்த ஒரு நாள் இருக்கும், அப்புறம் அது போயிடும். அது எல்லாருக்கும் இருக்காது. யார் வசதி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் அது கொஞ்சம் அந்த ஒரு நாள் குதூகலத்தின் நாளாக இருக்கும். வசதியற்றவர்கள், ஏழைகள், வறியவர்கள், ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாதவர்கள், அது எப்படி அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும்? ஆக இதை சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு காலமாக நாம் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மோடு இன்றைக்கு பேச விரும்புகின்றார். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன அது நற்செய்தி? எல்லா ஜனத்துக்கும் இப்பொழுது உலக மக்கள் அத்தனை பேரையும் பிடித்திருக்கின்ற ஒரு நோய் என்ன தெரியுமா? பயம் என்ற ஒரு நோய் எல்லோரையும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் கால சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போரினுடைய தாக்கங்களை பார்க்கின்றோம். உக்ரைன் ரஷ்யா போரை பார்க்கின்றோம். அங்கே இஸ்புல்லா, இஸ்ரேல், அந்த அமாஸ் அவர்கள் போரை பார்க்கின்றோம். இதற்கு ஆதரவாக சில நாடுகள், எதிர்த்து சில நாடுகள் போகிற போக்கை பார்த்தால் இது ஒரு பெரிய உலக போராக மாறிவிடுமோ என்ற ஒரு அச்சம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. இது உலக அளவில். குடும்ப அளவில் பார்த்தோம் என்று சொன்னாலும் பலவிதமான பயங்கள். என்ன பயம்? அவ்வளோ போகிற போக்கை பார்த்தா இந்த வாலிப பிள்ளைகள்லாம் எப்படி இந்த உலக மாயையிலிருந்து தப்பி பிழைக்க போகிறார்களோ என்ற ஒரு பயம். இப்படியெல்லாம் இருந்தால், இத்தனை கார்ப்பரேட்டுகள் வந்தால் சிறு வியாபாரிகளோ நடுத்தர வியாபாரிகளோ அந்த பிஸ்னஸ் எல்லாம் என்ன ஆகுமோ என்ற ஒரு பயம்.
இத்தனை எதிர்ப்புகள்லாம் இருக்கும் பொழுது ஊழியங்கள் எப்படி செய்வது, எப்படி வளருவது என்ற ஒரு பயம். இப்படி பல வகையான பயங்களில் சிக்கி கொண்டு இருக்கின்றோமே. நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட மத்தேயு 1வது அதிகாரமாக இருக்கட்டும், லூக்கா சுவிசேஷம் 1-2 அதிகாரங்களில் இந்த பயப்படாதே 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 இருங்கள் என்று சொல்லி 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகம் முழுவதிலும் வேத பண்டிதர்கள் சொல்கின்றார்கள், 366 இடங்களிலே கர்த்தர் பயப்படாதே என்பதை சொல்லி இருக்கின்றார். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் என்னென்னா இந்த பயம்தான். திருமணமாகி ஒரு பெண் வீட்டுக்கு வந்து விட்டான்னா மாமியாருக்கு ஒரு பயம், எங்கள் மகனை அவள் தன் கைக்குள் போட்டு விட்டு தன் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விடுவாளோ என்று மாமியாருக்கு பயம். மருமகளுக்கு என்ன பயம், அம்மாவோட அவங்கள விட்டுட்டோம்னா நம்முடைய காரியமெல்லாம் கெட்டு போய் விடுமோ என்று சொல்லி அவளுக்கு மாமியாரை குறித்த ஒரு பயம். அதே போல் பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்களுக்கு பரீட்சை எழுத குறித்த ஒரு பயம். வேலைக்காக இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு இன்டர்வியூ குறித்த ஒரு பயம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இப்பொழுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று வந்து கொண்டு இருக்கின்றது. உடனே உயர் பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் அது வந்துவிட்டால் நமக்கு வேலை போய்விடுமோ என்ற ஒரு பயம். ஆக இப்படி பயத்தில் பிசாசானவன் எல்லோரையும் கட்டி போட்டு வைத்திருக்கின்றான். இதிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருவர் உண்டு. இயேசு இந்த உலகத்திற்கு விடுதலை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்ற இந்த நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கும் பொருட்டாக, அப்படிப்பட்ட காரியத்திற்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் நற்செய்தி. எல்லா ஜனத்திற்கும் அது நற்செய்தி. இந்தியாவில் உள்ளவங்களுக்கும் நற்செய்தி, அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கும், ரஷ்யாவில் உள்ளவங்களுக்கும், எல்லோருக்கும் நற்செய்தி. இந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் இனி வரப்போகிற ஜனங்களுக்கும் இதுவே ஒரு நற்செய்தி. என்ன? இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்தார். எல்லாருக்கும் நற்செய்தி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பயத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு விட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றார். 4 இடங்களில் பயப்படாதிருங்கள் என்று தேவன் சொன்னாரே, அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் வாசிக்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கே முதலாவது பார்க்கின்றோம். யாரை பார்த்து யார் சொல்வது? சகரியாவை பார்த்து தூதன் சொல்கின்றார். இந்த சகரியா யார்? ஆசாரிய ஊழியம் பார்ப்பவர், அதிக வயதானவர். எலிசபெத்து மனைவி உண்டு, 2 பேருக்கும் வயதாகிவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் எல்லாவற்றிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மனசுக்குள்ளார எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்கள். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பொழுது கூட சிலரெல்லாம் சொல்வதை நாம் கேட்கின்றோம், எல்லாம் ஆஸ்தி இருக்குது, எவ்வளவோ சொத்து இருக்குது, ஆனால் வாரிசுக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையே, எல்லாத்தையும் இதை ஆண்டு அனுபவிக்க ஒன்றும் இல்லையே, என்ன சந்தோஷம், எல்லாம் வசதியும் இருந்து நன்மைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? காசு இருந்து பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வாரிசுக்கு ஒன்று இல்லையே. இப்படியாக எவ்வளவோ பேர் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. அதே போல தான் இந்த சகரியாவுக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஆகவே அவரும் ஜெபம் பண்ணிக்கொண்டே தான் இருந்திருப்பார். அதனால்தான் தூதன் சொல்கின்றான், உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அங்கே சகரியாவுக்கிட்ட வந்து தேவதூதன் மூலமாய் கர்த்தர் இதை சொன்னார் தெரியுமா? பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொல்லி நீண்ட நாள் ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தார் தெரியுமா? இதைத்தான் நம்ம கவனிக்கணும்.
இந்த சகரியாவும் எலிசபெத்தையும் குறித்து பார்க்கும் பொழுது இங்கே வேதம் சொல்லுகின்றது 6வது வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். யாரெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தோம்னா, வேதத்தில் யாரெல்லாம் உண்மையும் உத்தவமாக கர்த்தருக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. எசேக்கியாவை குறித்து பார்த்தோம் இல்லையா? எசேக்கியாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி, நீ மரித்து போவா, எல்லாத்தையும் ஒழுங்கு செய்யின்னு சொல்லிட்டார். ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம், நான் எவ்வளோ உண்மையாக எவ்வளோ உத்தமமாக இருந்தேன்னு நமக்கு தெரியுமே, உம்முடைய கண்களுக்கு நலமானதை தானே செய்தேன் என்று கண்ணீரோடு ஜெபித்தான். ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அற்புதம் நடந்தது. இங்கே வயசாயிடுச்சு, இனி குழந்தை பெறுவதற்கான எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதற்கு யோவான் பேரை கூட சொல்லி யோவான்னு பேரிடுவாயாக என்று சொல்லி தூதன் வந்து சொல்லுகின்றார். காரணம் என்ன? இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க முறுமுறுத்துட்டு இல்லை, இப்படி இருக்கே இந்த மாதிரிலாம் இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். அவர் ஆசாரியர், தேவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை சரியான நாட்களிலே தேவாலயத்திலே போய் நிறைவேற்றி கொண்டு இருந்தார். ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டிய காரியங்களில் எதிலையும் ஒரு குறைவும் வைக்கவில்லை. 2 பேரும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருந்தார்கள். அதுதான் முக்கியம். நாம் என்ன செய்கிறோம், நமக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா ஒரு காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப நாளாக வேண்டுதல் செய்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் அந்த காரியம் நிறைவேறலைன்னா உடனே நம்ம சோர்ந்து போய் விடுகின்றோம், மனக்குழப்பமடைந்து விடுகின்றோம், ஜெபிப்பதை குறைத்து விடுகின்றோம். ஏன் ஒரு சிலர் ஆலயத்திற்கு போவதையே நிறுத்தி விடுகின்றார்கள். என்ன ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்ற நிலைமைக்கு வந்து விடுகின்றார்கள். அவர்கள் செய்கின்ற 1-2 நல்ல காரியத்துக்கூட யாருக்கு என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், இனி நாம் உண்டு நம்ம குடும்பம் உண்டு என்று போய்விடுவோம் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். ஆகவே தான் ஆசீர்வாதத்தை இழந்து போகின்றார்கள். ஆனால் இங்கே இவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குறை, அவ்வளோ நல்லவங்க, கர்த்தருக்காக அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலும் அந்த ஊழியத்தில் ஒரு குறைவும் வைக்கவில்லை. வழக்கத்தின்படியே அவர் போய் அந்த காரியத்தை நிறைவேற்றுகின்றார். இது எதை காட்டுகின்றது? பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் என் தேவனுக்கு உரியதை நான் தேவனுக்கு கொடுப்பேன் என்பதில் வைராக்கியமாக இருந்தார்கள். ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதில் இருவரும் வைராக்கியமாக இருந்தார்கள். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் உத்தமமாக இருந்தார்கள். இதைத்தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு பீரியட் வருது, அப்போது பயப்படாதே, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான தொல்லைகளுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, பிரச்சனைகளிலே உழன்று கொண்டு இருக்கின்றீர்களோ, என்ன செய்வது என்று அறியாமல் திசை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றீர்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் மீது உள்ள விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் இழந்து போய்விடாதீர்கள். நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களால் முடிந்த மற்றவர்களுக்கு செய்ய முடிந்த உதவியை செய்வதில் நீங்கள் ஒரு குறைவும் வைக்காதீங்க. சொல்லாதீங்க நம்ம நல்லது செஞ்சு என்ன பிரயோஜனம் என்று சொல்லாதீர்கள். கர்த்தருக்கு தெரியும், அவனவன் கிரியைக்கேற்ற பலனை அவர் சொல்கிறார், என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். இப்படியாக பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக செய்கின்ற ஊழியத்திலிருந்து நீங்கள் விலகி போய் விடாதீர்கள், நிறுத்தி விடாதீர்கள், ஜெபிக்கிற ஜெபத்தை குறைத்து விடாதீர்கள். அப்போ அதிலெல்லாம் நம்ம உண்மையாக இருந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள். எது இத்தனை நாளாக நடக்கலைன்னு நினச்சிங்களோ, எது முடியாதுன்னு நினச்சிங்களோ, எது வராது என்று நினைத்தீர்களோ, அந்த காரியம் இன்றைக்கு கைகூடி வரும் என்று சொல்லி தேவனாகிய ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த சகரியாவை போல நாம் கஷ்டப்பட்டாலும், நம்ம எத்தனை பிரச்சனை இருந்தாலும், அடுத்தவர்கள் பிரச்சனை என்று வரும்பொழுது அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அந்த
காரியத்திலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்திலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவரோடு செலவிடுகின்ற நேரத்திலே அவருக்கு விருப்பமான பாதையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். நம்ம பார்த்து தான் சொல்கிறாரு, பயப்படாதே, பயப்படாதே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்கின்றது. 1:30, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளை பார்த்து இப்போ தேவதூதன் சொல்கிறாரு, பயப்படாத. முதல்ல சகரியாவை பார்த்து சொன்னார், ஏன் பயப்படாத, பிரச்சனையெல்லாம் பார்த்து பயப்படாத, ஏன்னா நீ உண்மையாக இருக்க, தேவனுக்கு வைராக்கியமாக இருக்க, கண்டிப்பாக உனக்கு அந்த காரியம் நடக்கும், அதனால் பயப்படாத. அங்கே அற்புதம் நடந்தது. இங்கே மரியாளை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை பெற்ற மரியாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு அந்த கிருபை? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை பெருகும் என்று இருக்கிறது. அவருடைய கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக இருக்க வேண்டியது தேவனுக்கு பயந்து நடத்துதல். மரியாளுக்கு அந்த காபிரியல் தூதன் வந்து சொன்ன பொழுது என்ன வயது இருக்கும்? ஒரு 14லேருந்து 16 வயது, இள வாலிப வயது. பொதுவாக அந்த வயதில் உள்ள வாலிப பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? ஆடி ஓடி அல்லது அவர்கள் வேறு எதையாவது வீண் கதை வெட்டி கதையை பேசிக்கொண்டு இருப்பார்கள், அல்லது அவர்கள் நேரத்தை வேண்டாத காரியங்களில் செலவழித்து நேரத்தை போக்கி கொண்டு இருப்பார்கள். அந்த வயதில் உள்ளவர்களுக்கு தேவனிடத்தில் நேரத்தை பண்ணணும், ஜபம் பண்ணணும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு உள்ளம் அவர்களுக்கு இயல்பாக வருவதில்லை. ஆனால் இந்த மரியாள் அப்படி இல்லை. அவர் ஜெபிக்கின்ற ஒரு மகளாக இருந்தாள், தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளவளாக இருந்தாள். ஆகவே அவள் கிருபை பெற்றவள். தேவன் அந்த மரியாளை தனக்கு என்று தெரிந்து கொண்டார். கிருபை பெற்ற மரியாள், அவள் ஆண்டவருக்கு பயந்து நடந்தாள். நமக்கு இதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். 128வது சங்கீதம் சொல்கிறது அல்லவா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு. எத்தனை நன்மையான காரியங்கள் மனைவியை குறித்து. மனைவி வீட்டோரங்களில் நடப்பட்ட திராட்சை செடியை போல இருப்பாள், பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் உள்ள ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார். இப்போ இதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு ஜெபிக்கிறோமே, ஏன் நம்ம குடும்பத்தில் இல்லைன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் பேசிக்காக இருக்க வேண்டிய அந்த தகுதி, அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை. அது என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? ஐயோ பாவம் செஞ்சுட்டா நம்மளை தண்டிச்சிருவார், அல்லது பண்ணால் அவரை நம்பாமல் போன நரகத்தை, அந்த பயம் அல்ல. இவ்வளவாய் நேசித்த என் தகப்பனுக்கு பிடித்தமில்லாத எந்த காரியத்தையும் நான் செய்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். இப்போ நம்ம அப்பாவுக்கு வீட்டில் ஒரு பயம், பிள்ளைகளுக்கு வந்து அம்மாவை காட்டிலும் அப்பா கிட்ட பயம் ஜாஸ்தி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா வெறுக்கிறாருன்னு அர்த்தமா, இல்லை பிள்ளைகள் அப்பாவை வெறுக்குதுன்னு அர்த்தமா? பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணால் கண்டிப்பதற்கு ஆகவே பயம் கலந்த ஒரு அன்பு, அந்த அன்பின் அடிப்படையில் வந்த பயம், அதுதான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அன்பின் நிமித்தமாக அந்த பயம். இவ்வளோ தூரம் எனக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்த ஆண்டவருக்கு விரோதமாக நான் எதையும் பேசிடக்கூடாது, எதையும் செய்திடக்கூடாது. இப்படி செய்தால் அவர் எவ்வளோ வருத்தப்படுவார். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம், தீமையை விட்டு விலகுவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, யார் கர்த்தருக்கு பயப்படுகின்றார்களோ அவர்கள் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் தான் மனிதர்களுக்கு முன்பதாக அப்படியே தாழ விழுந்து அவங்கள தண்டனிட்டு இருக்காங்க. முகஸ்துதி செய்கிறது, அவங்கள பாராட்டுறது, இதெல்லாம் யாருன்னா கர்த்தருக்கு பயப்படாதவங்க. ஏன்னா இவங்க தயவு அவங்களுக்கு வேணும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் எந்த சேலஞ்சையும் நாம் துணிகரமாக சமாளிக்க முடியும், எந்த சவாலையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இங்கே மரியாள் அப்படிப்பட்டதாக இருந்தாள். ஆகவே தான் தேவதூதன் எல்லாம் சொன்ன பிறகு அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? இதோ ஆண்டவருக்கு அடிமை. அடிமை.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்றைக்கு நாம் ஆண்டவருக்கு அடிமையாக நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ அன்றைக்கு நாம் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். ஏன்னா தாழ்மை, அந்த அடிமை என்பதில் தான் தாழ்மை வருகிறது. இந்த மையை நாம் தரித்து கொண்டோம் என்றால், இந்த தாழ்மையை தரித்து கொண்டோம் என்றால் அங்கே பெருமைக்கு இடமில்லை, அந்த மைக்கு அங்கே இடமில்லை. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கின்றார். அந்த கிருபை பெற்ற மரியாளை பார்த்து தான் தேவதூதன் சொல்கின்றார், பயப்படாதே, பயப்படாதே. இன்றைக்கு நாமும் கூட இப்படிப்பட்ட கிருபையை பெற வேண்டும் என்றால் பயப்படாதே என்று சொல்லி தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மை நாமே ஆண்டவருக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிப்பது. காலையில் எழுந்த உடனே சொல்லுங்கள், ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்கின்றேன், குடும்பத்தையும் நீர் கொடுத்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன், நீர் கொடுத்தது ஆண்டவரே, நீர் பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். இப்படி அர்ப்பணித்து விட்டு நீங்கள் அந்த நாளை கடந்து செல்லுங்கள். என்ன வருது, என்ன பேசணும், எங்கே போகணும், எது நடக்கணும், எத்தனை பிரச்சனை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என் தேவன் கூட இருந்து எல்லாவற்றையும் சமாளிக்க உதவி செய்வார். அதனால தான் சொல்கிறாரு, பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனாக இருக்கேன். எப்போ அவர் நம்முடைய தேவனாக இருப்பார்? நம்மை நாமே அவரிடத்தில் அர்ப்பணித்தாதான் அவர் நம்முடைய தேவனாக இருந்து நமக்காக காரியங்களை செய்ய முடியும். ஆகவே பயப்படாதே. இதன் முன் அடையாளமாகத்தான், நமக்கு ஒரு முன் உதாரணமாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதே என்று சொல்லி மரியாளை பார்த்து சொல்கின்றார். அடுத்தது மூன்றாவதாக இன்னொரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 1:20 அவர் யோசேப்பை பார்த்து சொல்கிறார். மரியாள் யோசேப்புக்கு என்று நியமிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த நிலையிலே யோசேப்பு ஒன்றை கேள்விப்படுகிறார். என்ன? மரியாள் கர்ப்பம் தரித்திருக்கின்றார். ஆகவே அவளை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு யோசித்து கொண்டிருக்கையில் 20வது வசனம் சொல்கிறது, அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஐயப்படாதே, பயப்படாதே, சந்தேகப்படாதே, தயங்காதே. யாருக்கு? யோசேப்பை பார்த்து சொல்கிறார். ஏன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய புயல் போல் என்கேஜ்மெண்ட்டு தான் ஆயிருக்கு. ஆனாங்க கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் வந்த பெரிய புயல் அல்லவா? ஆக கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய புயலும் வரட்டும்பா, எவ்வளோ பெரிய இடியும் விழட்டும், எவ்வளோ பெரிய சுனாமி வரட்டும், நீ பயப்படாத. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு மறைவானது எதுவுமே இல்லை. ஆக என்னுடைய ஆளுகைக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது, என்னுடைய ஆளுகைக்குள்ளாக சகல காரியங்களும் நடக்கும் பொழுது அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்படாதீர்கள். அதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். இதில் மேதெல்லாம் நான் வெற்றி கொள்ளும்படியாகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான புயல் வீசுகின்றதோ? திருமணமாகி பிள்ளை நல்லா இருப்பான்னு அவ்வளோ செலவு பண்ணி திருமணம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் வாழ்க்கையிலே புயல், வாழ முடியாது என்று சொல்லி பெண் வீட்டிற்கு வந்து விட்டாள். எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன், ஆனால் தேர்விலே அவன் தேர்ச்சி பெறவில்லை. எவ்வளோ பணம் செலவாகிவிட்டது. இதோ படித்து முடித்து விட்டு வேலைக்கு போய் அவர் குடும்பத்தை தாங்குவான் என்று நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்காமல் சுற்றி கொண்டிருக்கின்றான். புயல் போன்ற காரியங்கள். ஒரு தொழிலில் திடீரென்று ஒரு பெரிய ஏமாற்றம், திடீரென்று அந்த ஃபேக்ட்ரியோ அல்லது இந்த எத்தனை நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறோம், பல கோடிக்கணக்கான பொருட்கள் எரிந்து நாசமாயின என்று சொல்லி பார்க்கின்றோமே. இப்படிப்பட்டதான புயல் போன்ற சம்பவங்கள், இடி போன்ற காரியங்கள் வாழ்க்கையிலே சூறாவளி போல சுனாமி போல வந்தாலும் என் தேவன் சொல்கிறாங்க, பயப்படாத, பயப்படாத. யாரை பார்த்து சொல்கிறாரு? அவன் ஒரு நீதிமானாக இருந்தான், தேவனுக்கு உகந்தவனாக இருந்தான், தேவனுடைய சொல்படி கேட்கிறவனாக இருந்தான். ஆகவே பயப்படாது. அந்த பயம், கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்திலும் நீங்கள் தாங்க சுவாமி,
உமக்கு பயப்படுகின்ற அந்த பயம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அவரன்றி அணுவும் அசையாது. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் வரையிலும் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நமக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. கடைசியாக லூக்கா சுவிசேஷம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது போல 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், பயப்படாதிருங்கள், எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை அறிவிக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தியை நான் அறிவிக்கின்றேன். அது என்ன? இரட்சகர், பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவர், சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர், நோயிலிருந்து விடுதலை கொடுப்பவர். நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை எண்ணி கலங்கி தவித்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுப்பவர் தாவீது ஊரில் பிறந்துட்டார். அவர் பிறந்துட்டார். இனி கவலைப்படாத. இது எல்லா ஜனத்துக்கும். நம்ம நினச்சிட்ருக்கோம் கிறிஸ்தவங்களுக்கு தான் கிறிஸ்மஸ். அல்ல. ஆதாம் முதற்கொண்டு கடைசியாக இந்த உலகம் அழியும் போகும்பொழுது பிறக்கப் போகின்ற கடைசி மனிதன் வரையிலும் அத்தனை பேரையும் விடுவிக்கும் பொருட்டாக, ரட்சிக்கும் பொருட்டாக, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கும் பொருட்டாக, சாப கட்டிலிருந்து விடுவிக்கும் பொருட்டாக ஒரு பாலகன் பிறந்து விட்டார். இயேசு பிறந்து விட்டார். இழந்து போன அந்த நித்திய ஜீவத்தை, பரலோக சந்தோஷத்தை மறுபடியுமாக இந்த மனித குலம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியாக இயேசு பிறந்து விட்டார். இந்த நல்ல செய்தியை போய் சொல்லுங்க. உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தையும் சமாளிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இதுதான் நற்செய்தி. இதை கேட்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? ஓடி போய் மந்தையெல்லாம் விட்டுட்டு மனிதர்கிட்ட ஓடி போய் நாங்கள் இப்படி பார்த்தோம், பாலகனை பார்த்தோம், இரட்சகரை பார்த்தோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்குரிய காலம்தான் இது. அதுதான் இந்த கிறிஸ்மஸ் காலம். பயப்படாதிருங்கள். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல, பயப்படாதிருங்கள், எல்லாரையும் விடுவிக்கிற இரட்சகராகிய நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், அதை பற்றி தெரியாதவங்கள்ட்ட சொல்லுங்கள். அதற்குரிய காலம்தான் இந்த கிறிஸ்மஸ் காலம். அதுதான் உண்மையாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். எப்படி அதை மந்தையை மேய்த்து கொண்டு இருந்தவர்கள் அதை விட்டு விட்டு ஓடி போய் மக்களிடம் அறிவிக்க சென்றார்களோ, அதே போல் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு மக்களுக்கு நாம் அறிவித்தோம் என்றால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. இப்படி இருக்கே அப்படி இருக்கே அதை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வரலாறு நமக்கு பயப்படாதிருங்கள் என்று நம்மை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. ஆகவே எதை குறித்தும் இனி கவலைப்படாமல் கலங்காமல் இந்த நல்ல செய்தி, கர்த்தர் கூட இருக்கிறதுனால எதை குறித்தும் பயப்படாதம்மா, எதை குறித்தும் கலங்காத, சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு, ஆண்டவரும் கூட இருக்கிறார் என்று இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பது தான் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. கர்த்தர் அதை தான் உங்களிடத்திலும் எங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது கர்த்தாவே, எந்த நோக்கத்திற்காக இந்த ஆண்டும் இந்த கிறிஸ்மஸை நாங்கள் அனுசரிப்பதற்கு எங்களுக்கு ஆயுள் நாளை கொடுத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் எங்களை உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறேன் ஐயா. தகப்பனே, எதையோ என்னை குழம்பி கொண்டிருந்தோம் சுவாமி, எதையோ என்னை கலங்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே. இது எப்படி ஆகுமோ என்று நினைத்திருந்தோம் சுவாமி. ஐயோ, இப்படி ஆகிவிட்டதே, மக்கள் ஏளனம் பண்ணுவார்களே, கேலி பேசுவார்களே, தலை குனிந்து போக வேண்டிய சூழ்நிலை வருமே, இப்படியெல்லாம் என்னை கலங்கி போய்விட்டோம் ஆண்டவரே. இத்தனை நாட்களாக இப்படி ஜபம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லையே என்று சொல்லி ஒரு பின்மாற்றத்திலே இருந்து விட்டோம் சுவாமி. எங்களை தயவாய் மன்னிப்பீராக. எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் சுவாமி. ஆகவே தான் இன்றைக்கு எங்களை பார்த்து தான் சொல்கிறீங்க, பயப்படாதிருங்கள், பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. சொன்னவர் சர்வ வல்லமை உள்ளவராயிற்றே, அகில உலகத்தையும் ஒரே வார்த்தையில் சிருஷ்டித்தவராயிற்றே, ஒழுங்கினமாக இருந்த இந்த உலகை ஆண்டவரை ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி எங்களுக்கு எங்கள் கையிலே ஆள கொடுத்தவராயிற்றே.
அப்படிப்பட்ட தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், இன்றைக்கு எங்களோடு பேசினீர், பயப்படாதே என்று சொல்லிவிட்டார். இனி நாங்கள் எதை குறித்தும் பயப்படாதபடி, குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்தோ, பிள்ளைகள் காரியத்தை குறித்தோ, தொழிலை குறித்தோ, ஊழியத்தை குறித்தோ, உலக காரியங்களை குறித்தோ நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார் என்று தைரியமாக எங்கள் வாழ்க்கையை நடத்த நீங்கள் உதவி செய்யுங்க. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகள் உள்ளத்திலும் நீங்கள் தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க சுவாமி. பிள்ளைகள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியையை நடத்துவீராக. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அந்த பிள்ளைகள் சரியானவற்றை புரிந்து கொள்ளட்டும். எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் குழம்பி போக வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காகவே பிறந்தார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த தைரியம் அவர்கள் உள்ளத்திலே வரட்டும் சுவாமி. பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு விடுவீராக. ஒவ்வொருவரையும் உமக்குள்ளாக பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பிள்ளைகள் தைரியமாய் முன்னேற என் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த செய்தியை இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லட்டும் ஆண்டவரை, எடுத்து ஒவ்வொருவரையும் பிரயோஜனப்படுத்தும். சகல ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் பிள்ளைகளை நிரப்புவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன் மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். God bless you.